ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். கட்டிங் வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். இது வந்து டாப் போர்ஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ரைட் சைடு தான் வச்சுருக்கேன். அதாவது எப்படின்னா இது வந்து நம்ம டேர்ன் பண்ண போகிறதில்ல, அப்படியே வச்சு கீழ்ப்பக்கம் ரைட் சைடு, மேலே ராங் சைடு, உள்ளே வந்து நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம். சுற்றி தையல் போட்டுக்கணும். நெக் வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரைட் ராங் பார்த்து பண்ணணும். இது ப்ராப்ளம் கிடையாது. எது ரைட் சைடுன்றதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. சுற்றி நான் தையல் போட்டுக்கிறேன். நெக்கு குட்டி நெக்கு தான், ரவுண்ட் நெக்கு தான், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு வந்து டிஸ்டன்ஸில் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். ரொம்ப ஒட்டியும் போட்டுறக்கூடாது. தேவையில்லாத கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட்டிங் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு சாரியில் ஒரு ப்ளீட்டட் மேக்ஸி ஃபுல் லாங் கவுன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். நீங்களும் ஈஸியாக இந்த மாதிரி சாரியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ தீபாவளி டைம் வர வருது. இன்கேஸ் நீங்கள் ஒரு சாரியில் வந்து ஒரு பட்டு சாரியிலையோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் 2 டாப்பையும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுட்டு ஃப்ளீட் வந்து நான் 1 இன்ச்சுக்கு ஃப்ளீட் எடுத்துக்கிறேன். ஃப்ளீட் எடுக்கும்போது அந்த உள்பகுதி உள்ள போகுதான்னு நீங்க பார்த்துக்கணும். மேலாப்புல இருந்துச்சுன்னா ஃப்ளீட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம சுருட்டி விடுற கிளாத் வந்து உள்ள போய் இருக்கணும். கரெக்டா அந்த 1 இன்ச்சு ஃபோல்டிங்ல அது இருந்தாதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து அதாவது 20 இன்ச்சஸ் மொத்தம் 60 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். பேக்ல 60 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அப்போதான் ஃப்ளீட் வந்து நிறைய ஃப்ளீட்ஸ் வரும். கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வச்சோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் டாப் போர்ஷனை எடுத்து வச்சு கரெக்டாக ஃப்ளீட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது மட்டும்தான் இருக்கு. அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அதை கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இது 58 தான் வந்துச்சு. ஆனால் ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டா கூட நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நான் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்திருக்கேன். 2 ஃப்ரண்ட் பேக் 2க்கும் ஃப்ளீட் எடுத்துட்டேன். இப்போ லைனிங்கை வந்து கீழ்ப்பக்கம் மடித்து தைச்சிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். தைச்சிட்டு அதே போல் இன்னொரு பீஸ் நம்ம 2 பீஸ் எல்லாம் வரும். அதில் இன்னொரு பீஸும் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் ஷேப் பண்ணாமல் சின்ன சின்னதாக ஃப்ளீட் வந்து கொஞ்சம் எட்ட விட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் அவங்க உட்காந்து எழுந்திருக்கும் போது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அகலமாக கொடுக்கும். இல்லைன்னா கரெக்டாக ஷேப் பண்ணி லைனிங் கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் டாப்போட இதை வந்து லைனிங்கில் வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் ஒரு ஃப்ளீட்டை கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஃப்ளீட்டை வந்து நேராக எடுத்து வச்சு அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணும்போது அந்த ஃப்ளீட் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியும். இல்லைன்னா அப்படியே புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கும். அது நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இன்கேஸ் நீங்கள் இது மாதிரி ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக அயன் பண்ணிக்கிங்க. ஹெவி ஹீட்டில் வச்சிடாதீங்க. நான் கிராஸ் பீஸ் எடுத்து கிராஸ் பீஸை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். கிராஸ் பீஸ் வீடியோ வேணும்னா என்னோட சேனலில் பாருங்கள். நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து ராங் சைடு திருப்ப போகிறோம். வளைவுலலாம் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி கையை கொண்டு போய் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் ரவுண்டு வந்து ரவுண்டாக இருக்கும். அதே போல் அடுத்த போர்ஷனையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தீபாவளிக்கு இன்கேஸ் நீங்க சாரீலேருந்து ஒரு கன்வெர்ட் பண்ணி கவுன் மாதிரி தைக்கணும். இல்ல லாங்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஷார்ட்டா இருந்தாலும் சரி, இது மாதிரி ஃப்ளீட்டட் தைக்கணும்னா, இந்த வீடியோவ நீங்க கன்டினியூவா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினரா தைக்கிறவங்களுக்கு இது என்னால எவ்வளோ கவர் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் நான் கவர் பண்ணியிருக்கேன். லைட்டா ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி பிளவுஸுக்கெல்லாம் நம்ம நெக்கு கிராஸ் பீஸ் திருப்பி ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி திருப்பணும். திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லாததை கட் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். 2 சைடும் நான் வந்து கிராஸ் பீஸ் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டர்ன் பண்ணல. கொஞ்சம் கிளாத் வந்து திக்னஸ் குடுக்குற மாதிரி இருந்தா டர்ன் பண்ணியிருக்கலாம். இது கொஞ்சம் மெலிசான கிளாத்ன்றதுனால டர்ன் பண்ணாம நான் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு மட்டும் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து நம்ம கழுத்து ஷோல்டர் பிசுறு இல்லாம இது பண்றதுக்கு வேணும்னு ஒரு சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணல. எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிளாத் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 மேல டாப்போட 2 போர்ஷன்லயும். இப்போ இதை வந்து ஃபோல்ட் பண்ணி மேல கையால பிரஸ் பண்ணி பண்ணாலும் நீங்க பண்ணலாம். இல்லைன்னா அயன் பண்றனாலும் அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் நீட்டா இருக்கும். அவ்வளவுதான். கையால பிரஸ் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு காரணம் வந்து நான் இதுக்கப்புறம் இன்னொரு தடவை அயன் பண்ணுவேன். அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் புதுசா ஸ்டிச் பண்றவங்க சரியா வரல அப்படின்னா நீங்க அந்த ஃபோல்டிங்ல எல்லாம் ஒரு ஒரு பின் யூஸ் பண்ணிட்டு நீங்க அயன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீட்டா வரும். நீங்க ஸ்டிச் பண்ணவும் ஈஸியா இருக்கும். நான் ஃப்ரண்ட் போர்ஷன் முடிச்சுட்டேன். இப்ப பேக் போர்ஷனை எடுத்து வச்சுட்டு நெக்கை வந்து அந்த நம்ம 1/2 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதை வந்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி அதுல மேல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம திருப்ப போறோம். அதே போல அடுத்த சைடும் நெக்கு பிசுறு இல்லாம தைக்கிறது கூட என்னோட சேனல்ல நான் போட்டிருக்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது டீட்டெயிலா வேணும்னா என்னோட சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா போய் பாருங்க. இப்ப அடுத்த போர்ஷனும் நம்ம வந்து டர்ன் பண்ணி உள்ள விட்டுட்டோம். இப்ப என்ன பண்ணணும்னா அந்த சைடு நம்ம வந்து உள்பக்கம் கொடுத்த கிளாத்துக்கு வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிடணும். ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா உங்களோட ஸ்டிச் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால மேக்சிமம் லாக் போட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. ஓகே, இப்போ டாப் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பாட்டம் போர்ஷனை வந்து இது கூட அட்டாச் பண்ண போறோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து அட்டாச் பண்ண போறோம். ரைட் சைடும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சு ராங் சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் நீங்க வந்து ஓவர்லாக் போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். வேர் பண்ணவும் விரும்புவாங்க பசங்க. நம்ம வந்து கிளாத் வந்து நல்லபடியா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் பசங்க வந்து இப்போ கடையில இருக்க கிளாத்தை விரும்புறதுக்கு காரணம் அவங்க ஒரு சில கிளாத் எல்லாம் நீங்க பார்த்தா தெரியும் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். நாம ஸ்டிச் பண்ற கிளாத்ல வந்து ஓவர்லாக் போடாம அப்படியே கொடுத்தோம்னா பசங்க வேர் பண்ண கஷ்டப்படுவாங்க. இப்போ நான் ஹிப் போர்ஷனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அதே போல அடுத்த சைடும் ஹிப் போர்ஷன் முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து நான் டர்ன் பண்ணி தான் பண்ண போறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச்சிங் விட்டு ஸ்டிச் பண்றேன். ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிட்டு கையால ப்ரெஸ் பண்ணிட்டு மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். அப்பதான் வந்து லைனிங் கிளாத் வெளியே வராது. இல்லைன்னா லைனிங் கிளாத் தண்ணி படப்பட லைனிங் கிளாத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இறக்கம் கொடுக்கும். அதனால ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இறங்கி வராது. நான் 2 ஸ்லீவும் சேர்த்தாப்புல தான் தச்சிருக்கேன். இது மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகும். சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சைடு நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா டைமிங் கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். மேல வந்து நான் டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நான் சுத்தி தையல் போட்டுக்கிறேன். இப்பதான் நான் தனியா பிரிக்கிறேன் பாருங்க. அதே போல நீங்க கண்டினியூ தையல் அதுதான் முக்கியம். எப்பயுமே வந்து கையை எடுத்து எடுத்து பண்ணும்போது நமக்கு டைம் நேரம் ஆகும். கண்டினியூவா ஸ்டிச் பண்ணும்போது டைம் வந்து மிச்சமாகும். எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிளாத் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணும்போது நீங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிறத கரெக்டா லைனிங் அளவுக்கு கட் பண்ணணும். அந்த சாரியோட அந்த கிளாத் அளவுக்கு எல்லாம் கட் பண்ணிடக்கூடாது.
இப்போ நான் ஸ்லீவ வந்து சென்டர் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே போல 2 ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு 2வது ஒரு ஸ்டிச் போடணும். அப்பதான் வந்து ஸ்லீவ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல அடுத்த பகுதியிலயும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். அவங்களுக்கு 6.5 இன்ச் ஸ்லீவோட ரவுண்ட் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து 9.5 வந்து மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த மார்க்கு, ஹிப் மார்க் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம லைட்டா கர்வ் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது வந்து மெயின் கிளாத்ல தான் ஸ்டிச் பண்ண போறோம். லைனிங் கிளாத் கூடவே சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ லைனிங் கிளாத்தை உள்ள பெண்ட் பண்ணி விட்டுட்டு மேல மெயின் கிளாத்ல கரெக்டா ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டே கீழே வந்துட வேண்டியதுதான். நீங்க இது மாதிரி ஸ்டிச் போடும்போது மெயின் கிளாத்ல 2 ஸ்டிச்சஸ் கண்டிப்பா போடுங்க. ஏன்னா வந்து மெயின் கிளாத் வெளியில இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டிச்சிங் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். நம்ம வந்து இது மாதிரி வீட்ல வந்து ஸ்டிச் பண்றோம் இது மாதிரின்றப்போ அது என்ன பெனிஃபிட்னா கடையில விற்கிற கிளாத்ல 1/2 இன்ச் தான் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரிச்சு வந்து ஆல்டர் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால நம்ம வந்து ஓனா கஸ்டமைஸ் பண்ணும்போது அது ஒரு பெனிஃபிட். லைனிங்கை வந்து கீழ்ப்பக்கத்துல இருந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மெயின் கிளாத் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். லைனிங்கும் கவர் பண்ணிடணும். அதே போல 2 பகுதியிலையும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். நான் லைட்டா வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு பீடு, பிங்க் பீடு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவ், நெக் எல்லாம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி வீடியோவை வந்து பாருங்க. என் ஃபுல் வீடியோ, கட்டிங் வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.